ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். உங்களோட குறைகள்லாம் நீங்குவதற்காக, உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக சாய் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. ஷீரடியிலிருந்து சிவபுராணம் உங்களுக்காக. தவறாமல் முழுவதுமாக கலந்துக்கோங்க. முதல்ல நம்ம ஷீரடியில், நம்ம துவாரகாமாயில், நம்ம அம்மா வீட்டில் நம்ம சாயை பாருங்கள், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது, அதனால் முழுவதுமாக கலந்துக்கோங்க. முக்கியமாக சிவபுராணம் ஷீரடியிலிருந்து ரொம்ப ஸ்பெஷலில், ஏன்னா ஷீரடியிலிருந்து நம்ம சிவபுராணம் கேட்பது ரொம்ப அற்புதமாக வந்து இருக்க போகுது. ஷீரடியிலிருந்தே உங்கள் வீடுகள் தேடி வரப்போகுது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக ஷீரடியில் நடக்கிற இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. சரி, அப்படியே என் கூட சேர்ந்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். முதல்ல நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, நம்ம சிவபுராணம் என்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை. நம்ம தீபம் சேனல்ல தான் வந்து சிவபுராணம் வந்து ஒளிபரப்பு பண்ண போறோம். மதியம் 2 மணிக்கு பிரதோஷம் அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம் தீபம் சேனல்ல. தீபம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறந்துடாமல் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த சிவபுராணம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. இது சத்தியம். காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம சிவபுராணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும், அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும், அவங்க சந்தோஷமாக வாழணும், அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இதை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்க போது. காசி விஸ்வநாதரோட தரிசனமும் ரொம்ப அற்புதமாக வந்து கிடச்சிது. கங்கையில் நல்லபடியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம குருவோட வழிகாட்டுதலோட எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து சமாளிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதான் உண்மை. யாருமே இங்கே வந்து 100% அப்படியே கரெக்டாக வந்து இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு குறைகள்னு சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சமாளித்து கொண்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம அந்த சக்தியை கொடுக்கறது நம்மளோட குரு. இந்த ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான். நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரத்தை நம்ம சுமக்கும் போது தான் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் இருக்க சுமைகளை கடவுள் ஏற்றுக்குவார், நம்ம குரு வந்து ஏற்றுக்குவார். இதை எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய, நம்ம பெற்றெடுத்த ஒரு குழந்தைய நம்ம வந்து பாரமாக நினைப்போமா? தாய் தந்தையர்களை நினைப்போமா? இது கலியுகம். தாய் தந்தையர்களை கூட பாரமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பல நண்பர்கள். ஆனால் குழந்தைகளை மட்டும் பாரமாக நினைக்க மாட்டாங்க. தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பாரமாக நினைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை வந்து தாய் தந்தையை வேணால் பாரமாக நினைக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே நினைக்கி பார்க்குறவங்க இருக்காங்க, உண்மை தானே? ஆனால் பாரமாக நினைக்கிற அந்த குழந்தைய கூட தாய் தந்தை வந்து பாரமாக நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு பக்தர்கள், எவ்வளவு பேர் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்திலே 80 வயது 90 வயது அவங்க வயோதிகத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டோம், அவங்க வந்து உடல்நிலையினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட தன்னோட குழந்தைகளுக்காகவே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்காக, அந்த குழந்தையோட குழந்தைக்காகன்னு பாரமாக நினைக்கவே மாட்டாங்க. அப்படி தான் நம்மளும் இந்த ஆன்மீகத்தை வந்து எடுத்துக்கணும். பாரமாகவே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் செய்யணுமா, இவ்வளவு நேரம் செலவு செய்யணுமா, நம்ம குருவை வந்து வழிபட்டால் இதெல்லாம் செஞ்சாகணுமா, அப்போ தான் நமக்கு நல்லது நடக்குமா, என்ன இது அப்படி நம்ம அந்த சிந்தனையே போகக்கூடாது. ஒரு குழந்தைய தாய் தந்தை பாரமாக நினைப்பாங்களா? தாய் நினைக்க மாட்டாங்களா? அதே தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சாயோட குழந்தைன்னு சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் அவரையும் நம்ம வந்து குழந்தை மாதிரி தான். அவரோட அந்த ஒரு செயல்களாக இருக்கட்டும், அவரோட விருப்பங்களாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றுவதில் நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோம். ஒரு குழந்தை ஆசைப்பட்டுருச்சுன்னா அந்த தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க? இல்லைங்கிறது சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுப்பதற்கு முயற்சியாவது செய்வாங்க. தன்னோட குழந்தை வந்து ஆசைப்பட்டுருச்சு, தனக்கு கிடைக்காது தன்னோட குழந்தைக்கு கிடைக்கணும்னு தன்னோட சக்திக்கு மீறி வந்து உதவிகள் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய் தந்தை. அதே தான் இங்கேயும். நம்மளோட குரு நம்மக்கிட்ட என்ன ஆசைப்படுறாரு, என்ன கேட்குறாரு, அது விருப்பத்தை, அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தாய் தந்தை குழந்தையிடம் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம எப்படியாவது நிறைவேற்றி வச்சிடணும். நம்ம குரு நம்மக்கிட்ட கேட்டுட்டாரு, இவ்வளோ விஷயங்கள் செய்ய சொல்கிறாரு, ஆன்மீகம் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயத்தை செய்ய சொல்லும்போது நம்ம அதெல்லாம் செஞ்சாகணும். அதுக்காக தான் இப்போ நம்ம சிவபுராணம் ஷீரடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆன்மீக பாதையில், பாபாவை காமிக்கிற பாதையில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரமே நம்ம சாய்க்கு மிக மிக பிடித்த, அவருக்கு ரொம்ப விருப்பமான பாகவதத்தை கேட்க போகிறோம், கதைகளாக கேட்க போகிறோம். ரொம்ப அற்புதமான நிகழ்வு நம்ம தீபம் சேனலில் நடக்க இருக்கக்கூடிய விரைவிலேயே
அது பற்றின அறிவிப்பு உங்களுக்கு சீக்கிரமாக வரும். முதல்ல இந்த சிவபுராணம் பாராயணத்தில் கலந்துக்கோங்க, எல்லாரும் கலந்துக்கோங்க. சிவபுராணம் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். இல்லேங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது சிவபெருமான்கிட்ட. நிறைய நண்பர்கள் இன்றைக்கி சிவன் பெருமானை பார்த்தாலே பயப்படுறாங்க. அஜிச்சோ, அவர் அழிக்கும் தெய்வமாச்சே, அவர் அழிக்கிற தெய்வமாச்சே, அவர் மயானத்துலலாம் இருப்பார் அப்படி இப்படின்னு. நீங்கள் சிவபுராணம் கதைகள் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிவனோட அவதாரம் மொத்தம் 3 அவதாரங்கள். சிவன் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தவர். அவர் தான் அந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அந்த சிவத்தில் இருந்து தான் எல்லாமே தோன்றுனது சிவம்ங்கிற அந்த ஒரு மையப்புள்ளியிலிருந்து தான். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களும் 3 விஷயங்களும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நிறைய நண்பர்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு பரமாத்மா, அழிக்கும் கடவுள் சிவபெருமான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சிவம்ங்கிறது பிரபஞ்ச சக்தியை கட்டுப்படுத்துகிற சக்தி, பிரபஞ்சத்தை உருவாக்குன சக்தி, பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கிற சக்தி. 1 2 கிடையாது, லட்சக்கணக்கான பிரபஞ்சங்களை கட்டி ஆள்பவர். அந்த பிரபஞ்ச சக்தி தான் சிவம். ஓம்ஹாரம். அந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து உருவானது தான் 3 கடவுள்கள். பிரம்மா, படைக்கும் கடவுளான பிரம்மா, பாதுகாக்கும் கடவுளான விஷ்ணு பரமாத்மா, அழிக்கும் கடவுளான ருத்ரன். அதாவது படைக்கிற கடவுளும் சிவபெருமான் தான், பாதுகாக்கும் கடவுளான விஷ்ணு பரமாத்மாவும் சிவபெருமான் தான், அழிக்கும் கடவுளான ருத்ரனும் சிவபெருமான் தான். சிவனை வழிபடுறவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். யார் என்ன எதுவும் பார்க்க மாட்டார், கேட்குறத உடனே கொடுத்துருவார். உண்மையான பக்தி இருக்கா, என்னை நம்புறான், அவன் என்னை நம்பிட்டா போதும். அவன் ஏன் கேட்குறான், எதுக்காக கேட்குறான்லாம் கிடையாது. ஏன் கேட்குறான், எதுக்காக கேட்குறான்லாம் பார்க்க மாட்டாங்க. சிவன் பார்க்கவே மாட்டார். ஏன் இதுக்காக இவன் இது கேட்குறான், என்ன விஷயத்துக்காக கேட்குறான், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். கேட்டுட்டான், என்னோட பக்தன் கேட்டுட்டான், என்னோட நாமத்தை உச்சரிச்சிட்டான், அவனுக்கு நான் கொடுத்தே ஆவேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வேணால் யார்ட்டையாவது கேட்டு பாருங்கள். இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். பிரதோஷ பூஜைகளுக்கு போயிட்டு வரவங்களுக்கு பல நாட்களாக, பல வருடங்களாக நிறைவேறாத பிரார்த்தனை, ஜஸ்ட் அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க, சும்மா போயிட்டு வந்திருப்பாங்க. எதுவும் அபிஷேகம் செஞ்சுருக்க மாட்டாங்க, எதுவும் நடந்திருக்காது. ஒரு அர்ச்சனையோ ஒரு பூஜை எதுவுமே நடந்திருக்காது. கோவிலுக்கு போயிருப்பாங்க, அந்த பிரதோஷ பூஜையை பார்த்துருப்பாங்க, கண்ணால் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கே இருந்து விபூதி பிரசாதத்தை வாங்கி தன்னோட நெற்றியில் இட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். என் குடும்பத்தில் என்னோட வீட்டில் நடந்த பல விஷயங்கள் இருக்குது. என்னோட முதல் குழந்தை, என்னோட பையன் பிறந்ததாக இருக்கட்டும், அவனோட ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக என்னோட மனைவி பிரார்த்தனை செஞ்சதாக இருக்கட்டும், அந்த பிரதோஷ பூஜையினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க பிரதோஷ விரதத்தெல்லாம் கூட விடுங்களேன், அந்த பூஜையை சும்மா போய் கண்ணால் பார்த்துட்டு வந்தாலே போதும், அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே அவங்க நற்கதி அடைஞ்சிருவாங்க. அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாமே நீங்கிரும். அவங்களோட எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும். மிருத்யுஞ்சய மந்திரம், சிவபெருமானோட மிருத்யுஞ்சய மந்திரம் எப்பேற்பட்ட வியாதியையும் குணமாக்கும். மரண படுக்கையில் இருக்கிறவங்கள கூட அதை மீட்டு கொண்டுட்டு வந்திருக்கும். அந்த மாதிரியான அதிசயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, நம்ம சாய் குடும்பத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை யூஎஸ்ஏல இருந்து, அப்போ நான் அரபு நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு குழந்தைக்காக நம்ம சேனலில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோன்னு மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல சொன்னோம். அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொன்னதன் விளைவாக ரொம்ப ஆபத்தான நிலையில் இருந்த ஒரு குழந்தை, 5 வயது குழந்தை, டாக்டர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட மண்டை ஓட்டை பிளந்து சர்ஜரி செய்யணும். ஸ்கல் மண்டை ஓடை ஓப்பன் செய்து சர்ஜரி செய்யணும். வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்ட்டாங்க. கைவிடப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் நடந்தது. இப்போ அந்த குழந்தை நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட அந்த பையன் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். நம்ம சாய் குரு சரித்திர கதைகளை சாதை அவர்களுக்கு விளக்கி கூறினார். சிவபுராணம் கதைகள் நம்ம சேனல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய முறை நம்ம கதைகளாக சொல்லியிருக்கோம். எவ்வளவு கதைகள் வந்திருக்கு. அந்த பிரதோஷ கால பூஜையாக இருக்கட்டும், ருத்ராட்சத்தோட மகிமையாக இருக்கட்டும், சிவராத்திரி அன்னைக்கு அந்த பூஜையில் அங்கே நடக்கிற விஷயத்தை காதால் கேட்டும் கண்ணால் பார்த்தவங்களுக்கு, கண்ணால் பார்க்காம அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, எவ்வளவு கொடுமையான பாவங்கள் செய்த ஒருத்தியோட வாழ்க்கையே மாறி இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். நற்கதி அடைஞ்சிருப்பா அந்த பெண். ரொம்ப கொடுமையான பாவங்கள் செய்த ஒரு பெண்.
குடி போதையில் பசுமாட்டோட தலையை வெட்டி சமைத்து சாப்பிட்ட ஒருத்தி. அப்பேற்பட்ட பாவிக்கு நற்கதி கிடைச்சது. சிவபெருமானோட அருளால சிவராத்திரி அன்னைக்கு கோகர்ண சேஸ்திரத்தில் அந்த பெண் இருந்ததுனால யாசகம் கேட்டுட்டு, ஏன்னா சாமி கும்பிடவா போனா அந்த பெண், பிச்சையை எடுக்க போனா, அங்கே அவளுக்கு கிடைச்சது நற்கதி. அவரோட பாவங்கள் நீங்கியது. ஏன்னா நிறைய பக்தர்களுக்கு இன்றைக்கி வந்து குழப்பம் இருக்குது. சாய் பக்தர்களுக்கு நம்ம சாய் சச்சரித்திரம் படித்தா பத்தாதா, ஏன் சிவபுராணம் படிக்கணும்? அப்புறம் எதுக்கு சாய் வந்து சாதி அவர்களுக்கு வந்து சிவபுராணம் கதைகள்லாம் சொல்லணும்? குரு சரித்திர கதைகள் முழுவதுமாக சிவபுராணம் கதைகள் தான் இருக்கும். எதற்காக அதை அவர் சொல்லணும்? சாய் எதற்காக அந்த விளக்கத்தை அவருக்கு கொடுக்கணும்? நீ ஏன் சரித்திரத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னோட பக்தன், தன்னோட குழந்தை, தன்னோட சீடன் போகணுங்கிறது தான் அவர் விருப்பப்பட்டார். எதற்காக அவர் பாகவதத்தை தொடர்ந்து படிக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு எல்லாரையும்? எத்தனை பக்தர்களை அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு பாபா ஏதாவது நல்ல விஷயம் பதில் சொல்லிட மாட்டாரான்னு கேட்டு வர பக்தர்களை என்ன பண்ணுவார்? பதில் சொல்லாமல் பக்கத்தில் பாகவதம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணுங்க, அந்த பாராயணத்தில் போய் அட்டன் பண்ணுங்க, உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்குன்னு அனுப்பி வச்சிருவார் பாபா. தன்னோட பக்தன் ஒரு குளத்து தண்ணி மாதிரி, ஒரு கிணத்து தண்ணி மாதிரி தேங்கி நிற்கக்கூடாது, ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் ஆறு மாதிரி அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவனோட குடும்ப வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன். அவனுக்கு எது நல்லதோ நான் கொடுப்பேன். அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்டது வருதா இருந்தால் அதை நான் தடுத்து நிப்பாட்டுவேன். ஆரம்பத்தில் பாபா தடுத்து நிப்பாட்டும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். தாமு அண்ணா கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். சாய் சச்சரித்திரம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தாமு அண்ணாவோட கதை. தாமு அண்ணா தானே அவரோட பேர், நான் மறந்துட்டேன், சரியாக ஞாபகம் இல்லை. தாமு அண்ணா தான் நினைக்கிறேன். அவர் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக அந்த பஞ்சு வியாபாரம் அது இதுன்னு நிறைய விஷயத்துக்காக பாபா கிட்ட போய் பேசுவார். பாபா உங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன், அதாவது நான் ஷேர் கொடுக்குறேன், நம்மளாம் வேண்டிக்கிறோம்னு இன்றைக்கி பாபாவுக்கு வந்து பாபா எனக்கு இதை செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். நிறைய பக்தர்கள் இப்படி தான் போயிட்டுருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்திலே நிறைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. பாபா அன்னதானம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம், அது எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நிறைய நண்பர்கள் தன்னோட பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக மட்டுமே அதை செய்யக்கூடாது, அது வியாபாரம் ஆயிரும். அப்படி செய்யவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கவே கூடாது. எல்லா உயிர்களும் நம்ம பசிக்கும் போது, நம்ம சாப்பிடும்போது, இந்த நேரம் ஒரு உயிர் சாப்பிடாமல் இருக்கே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். நமக்கு இந்த சாப்பாடை கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த நேரத்தில் ஒரு உயிர், ஒரு ஜீவராசி ஒரு சாப்பிடாமல் இருக்குமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக மந்திரங்களை சொல்வது, நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக பூஜைகள் செய்வது, நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். தாமு அண்ணாவோட பிரார்த்தனை என்ன, நான் உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன் பாபா, உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், பாபாவுக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி பாபா என்ன பண்ணுறாரு? தடுத்து நிப்பாட்டுறாரு. ஏன் தடுத்து நிப்பாட்டினாருங்கிறது அவருக்கு அப்போ புரியல, மனசில் வேதனை. பாபா கிட்ட தெரியாமல் சொல்லிட்டோமோ இதை பற்றி, பாபா கிட்ட சொல்லாமல் இருந்துருக்கலாமோ? இப்போ அவர் வேணான்னு சொல்கிறாரு, இந்த வேலையை ஆரம்பிக்காதான், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காதான்னு சொல்கிறாரு. அதை மீறி நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது? ஆரம்பித்தா அவர் என்ன நினைப்பார்? அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, பாபா நம்ம தப்பாக நினச்சிருவாரோ, சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படி இப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில் பாபா கிட்ட வந்து பாபா உங்களுக்கு கூட நான் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறார். பாபா மனசில் அவர் நினைக்கிறதே புரிஞ்சிட்டார், இவர் சொல்லவே தேவையில்லை. பாபா தடுத்து நிப்பாட்டுறாரு. வேணாம், நீ இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு, இந்த புதிதான தொழில்கள் வேணாம் அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆனால் அதோட அர்த்தம் அவருக்கு அப்போ தெரியல. பாபா கிட்ட சொல்லிட்டோமே, நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய லாபம் வீணாக போயிடுச்சு. ஏன்னா அவர் தடுத்து நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொழில் நல்லா போகுது, அந்த தொழில் நல்லா போயிட்டுருக்கு. ஆகா, நம்ம இதில் சேர்ந்துருந்தோம், பாபா பேச்சை கேட்காம சேர்ந்துருந்தோம்னா நமக்கு நல்ல லாபம் வந்திருக்குமே நினைக்கிறாரு. ஒரே மாதத்தில் நல்லா போன அந்த வியாபாரம் படுத்துக்குச்சு, முடிஞ்சு போச்சு. இவர் மட்டும் போயிருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பார். இருக்கிறத வச்சு சந்தோஷமாரு அப்படிங்கிறாரு. நிறைய பக்தர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆன்மீகத்தில், ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, விநாயகர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. விநாயகரை வந்து நான் ஒரு வாட்டி நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன், என்னோடய பிரார்த்தனை அவர் நிறைவேற்றி வைக்கல. அது மாதிரி திடீர்னு ஐயப்பனை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க. இந்த கடவுள்கிட்ட நான் இதை வேண்டும்னா கொடுக்கல, அதனால நான் அந்த கடவுளுக்கு எனக்கு சென்டிமெண்ட்டாக வந்து அங்கே போக மாட்டேன் நான். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கேட்டது எனக்கு கிடச்சதில்ல. போன முறை நான் ஒரு விஷயத்துக்காக கேட்டேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன், எல்லா பூஜைகளையும் செய்தேன், எல்லா பிரார்த்தனையும் பண்ணேன், ஆனால் அது கிடைக்கல. நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு நல்லதுன்னா தானே கொடுப்பாரு. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு நம்ம விலகி போயிருக்கோம், சில உறவுகள் போயிருக்கோம், சில வியாபாரங்கள் போயிருக்கோம், சில பொருட்கள் நம்மளை விட்டு போயிருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச தரித்திரம் விலகி போயிடுச்சுன்னு நினைங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கை கிடச்சிருந்துச்சுன்னா இப்போ நம்ம இருக்கிறோம்ல, இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம். இப்போவே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கோம். கடவுள் ஒரு விஷயத்தை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாருன்னா இன்னும் அதிகமான கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. இதை விட ரொம்ப எளிமையாக வந்து சொல்ல முடியாது. இதை விட ரொம்ப கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு.
ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. ஒரு விஷயம், ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு உறவாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், ஒரு பதவியாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நினச்ச படிப்பாக இருக்கட்டும், இப்படி எதா வேணா இருக்கட்டும். ஒரு விஷயம் நம்ம கடவுள்கிட்ட கேட்டு அது அவர் கொடுக்கல அப்படின்னா நல்லதுக்குன்னு நினைக்கணும். நம்ம கேட்குறது எல்லாமே நம்ம கிடச்சினா அது வரம் கிடையாது, சாபம். கேட்குறது எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அது சாபம் அது. நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சது, அவங்க கேட்டது கிடைச்சதுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் உறவுகள் விருப்பப்பட்டவங்களை வந்து திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஏன்டா இதை விருப்பப்பட்டோம், ஏன்டா இவனை விருப்பப்பட்டோம், ஏன்டா இவளை விருப்பப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையே மாறி போயிருக்கும். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது நல்லதுக்குன்னு நினைக்கணும். எதா வேணும் இருக்கட்டும். யாரையும் நான் வந்து டீமோட்டிவேட்டோ இல்லை யாருக்கும் நான் வந்து எதிராகவோ நெகட்டிவாவோ நான் வந்து பேசலை. வாழ்க்கையின் யதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மை. சும்மா ஒரு வீடியோ நல்லா போகணும், நீங்கள் எல்லாம் பார்த்து நம்பிக்கையோடு கேட்கணும், நீங்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும், சேனல் பெரிய சேனலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்ல முடியாது. எது உண்மையோ அதை தான் சொல்ல முடியும் என்னால். வாய்க்கு வந்ததை எல்லாத்தையும் பேச முடியாது. இதை பண்ணுங்கள் இது கிடச்சிரும், இதை பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். உங்கள் குருவுக்கு நீங்கள் உண்மையுள்ளவனாக இருந்து அவரோட வார்த்தையை பின்பற்றுதல் அப்படிங்கிற சேவை. நிறைய பேர் வந்து சொல்லுவோம், என்னோடய குருவுக்கு சேவை செய்கிறேன், என்னோடய கடவுளுக்கு சேவை செய்கிறேன். ஒன்றுமே கிடையாதுங்க. சேவைனா நம்ம பொருளோ பணமோ இல்லை நம்மளோட எதா வேணா இருக்கட்டும், எதையுமே செலவு செய்து சேவை செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தது. எல்லாமே அவர் கொடுத்ததில்ல. அவர் கொடுத்ததை எப்படி நம்ம திருப்பி அவருக்கே கொடுக்க முடியும்? அது எப்படி சேவையாகும்? எப்படி சேவை செய்ய முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவரோட பேச்சை கேட்குறது. எந்த சூழ்நிலையிலும் என்னோட குரு எனக்கு நல்லது தான் செய்வார், இப்போயும் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு, எது நடந்தாலும் அதை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்வது. எப்பொழுதுமே ஷாமா, நான் அதை தான் சொல்லுவேன் உங்ககிட்ட, அடிக்கடி சொல்லுவேன் நம்ம சேனல் பார்க்குற பக்தர்கள்ட்ட. ஷாமாவை எடுத்துக்கோங்க. ஷாமாவோட நெருக்கமாக நம்ம வந்து ஆக முடியாது. நிறைய நண்பர்கள் இன்றைக்கி நான் சாயை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்குவேன், என்னோடய அப்பா மாதிரி நான் பேசுவேன், நிறைய என்னோடய தோழன் மாதிரி, ரகசியமான உறவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ரகசியமான உறவுங்க, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ரகசியமான உறவு. நான் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவேன், ஒளிவு மறைவே கிடையாது. ஒரு தாய் குழந்தை மாதிரி உறவு, தந்தைக்கும் மகனுக்குமான உறவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் குழந்தை மாதிரி வச்சுருக்கேன், எனக்கு வந்து குழந்தைகள் கிடையாது, சாய் தான் எனக்கு குழந்தை, நான் வாடா பாடான்னு கூப்பிடுவேன். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து இருப்பாங்க. ஆனால் ஷாமா பாருங்கள், உரிமையோட பாபாவை அதட்டுவார். பாபா இப்போ என்ன சாப்பிட்றீங்களா இல்லையா, நீங்கள் என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டிங்களா, இந்த பெண் வந்திருக்கால அவளுக்கு நீங்கள் குழந்தை வரம் கொடுக்க மாட்டிங்களா, ஏன் இப்படி அலக்கழிக்கிறீங்க, உங்களை நம்பி வந்துட்டால அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுவார் உரிமையோட. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் நம்ம இருக்க குழந்தைங்களை அதட்டுற மாதிரி அதட்டி பாபா சாப்பிட வைப்பார், படுக்க வைப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் அந்த ஷாமாவை ஒரு நாள் வந்து பாம்பு கடிக்குது. பாபா நான் உங்கள் கூடயே இருக்கனே, உங்களுக்கு எல்லாமே செய்கிறேனே, என்னை பாம்பு கடிக்க விட்டுட்டிங்களே அப்படின்னு அவர் நெகட்டிவாக யோசிக்கலை. எல்லோரும் கண்டபோ கோவிலுக்கு போகலாங்கிறாங்க. இல்லை நான் என்னோடய சாய்கிட்ட தான் நான் போவேன். இல்லைப்பா அங்கே தான்ப்பா வைத்தியம் பார்ப்பாங்க. இல்லை நான் என் சாய்கிட்ட தான் போவேன், எனக்கு எல்லாமே அவர் தான். பாருங்களேன் இந்த நம்பிக்கையை, எங்கெங்கேயும் இருக்கிறவரெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காரு, பாம்பு கடிக்க விடாமல் என்னென்னமோ செஞ்சிட்ருக்க பாபா கூடயே இருக்கிறவருக்கு வந்து பாம்பு கடிச்சிருக்கு. ஒரு வெறுப்பு வரல, ஒரு ஏமாற்றம் வரல, எல்லாமே நல்லதுக்கு என்னோட கர்மா போகுதுன்னு நினச்சிக்கிறாரு. வாழ்க்கையில் இப்போ கூட நம்ம ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா கூட நம்மளோட கர்மாலாம் போகுதுன்னு நினச்சிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். பேசிக்கிட்டு நான் பாட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். சரி மன்னிச்சிக்கோங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை 10ஆம் தேதி உங்கள்கிட்ட இந்த பதிவு நான் பேசிகிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை 11ஆம் தேதி, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. பிரதோஷம் அன்றைக்கி தான் சிவபுராணம் கதைகள் நம்ம சேனலில் வந்து வீடியோவாக வந்து வரப்போகுது. மதியம் 2 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு முதல் நாள் பதிவு வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்கள் சனிக்கிழமை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இந்த கதைகள் எல்லாமே கேளுங்க. தினமும் மதியம் 2 மணிக்கு பதிவுகள் வந்துடும். எல்லாரும் கலந்துக்கோங்க. சாயோட அருளால், சிவபெருமானோட அருளால் உங்களோட குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம சாய் குடும்பத்திற்கும் ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்காகவும் காசிக்கு போயிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் கலந்துக்கோங்க. எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடந்து அந்த நல்ல விஷயத்த நம்ம சாய்கிட்ட சொல்லணும். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அனுமதியோடு நம்ம எல்லாரும் கலந்துக்கலாம். அவரோட அனுமதி இல்லாமல் இது நடக்காது. சாயோட அனுமதி இல்லாமல் இது நடக்காது. நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்.
இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்ருதா சகோதரிக்கு 27வது பிறந்தநாள். அம்ருதா சகோதரியோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். அம்ருதா சகோதரிக்கு அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனையும் செய்துக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக சகோதரர் அருள் பாண்டியன் அவர்களுக்கு 39வது பிறந்தநாள். அருள் பாண்டியன் அவர்களுக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ நம்ம சாய் குடும்பத்தில் அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.